Hello friends, vanakkam and welcome to Sanjai Amma Samayal. இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்டான வெந்தய குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குழம்பு ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதையும் சேர்த்துட்டு வெந்தயம் நல்லா பொரியட்டும். இதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு 15லேருந்து 20 அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டும் உரித்து சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ இதை லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்லாம் கிடையாது. ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம். இதுக்கப்புறமா இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்க நேரத்தில் நான் இப்போ புளி ஊற போட்டுக்க போகிறேன். இன்றைக்கி எலுமிச்சம்பழம் சைஸை விட கொஞ்சம் சின்ன சைஸ் அளவுக்கு புளியை தண்ணீரில் ஊற போட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போது இதில் நம்ம பொடி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது குழம்பு ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான். இதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு சின்ன தக்காளி பழம் இதை நல்லா கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் மிளகாய் பொடி சேர்க்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி காஷ்மீரி மிளகாய் பொடி இல்லைன்னா நார்மல் மிளகாய் பொடி இருக்கும் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு 1/2 கிலோ காஷ்மீரி மிளகாய் வாங்கி மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுட்டா அதுவே 2-3 மாதத்துக்கு வரும். இப்போ தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். தக்காளியையும் நம்ம ரொம்ப கொலைய வதக்க வேண்டியதில்லை. ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். லைட்டாக அந்த தக்காளி அந்த எண்ணெயிலே வதங்கும்போது நல்லா குழஞ்சிரும். லைட்டாக இப்போ இதை கிண்டிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி, அதை சேர்க்க போகிறோம். தக்காளி நான் கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். சும்மா கரண்டியை வச்சு நம்ம லைட்டாக அதை மசிச்சு விடும்போது நல்லாவே குழஞ்சிரும் தக்காளி. இப்போ பாருங்கள், இப்போ நான் கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா புளி தண்ணி, அதை உள்ளே சேர்த்துக்க போகிறேன். புளி நம்ம இப்போது இது நான் சேர்த்துருக்கிறது கருப்பு புளி, அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். இது இன்னொரு விதமான புளி இருக்கும் பார்த்திங்களா, ரொம்ப கருப்பாக இல்லாமல் லைட்டாக ப்ரௌன் கலரில் இருக்கும்ல, அந்த புளியாக இருந்தால் நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். குழம்பு நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னா தண்ணி குறைவாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். நான் ஒரு சின்ன ஸ்பூனில் சேர்க்குறனால ஒரு 5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அவசரத்தில் அந்த பெரிய ஸ்பூன் காணும், அதனால் நான் அந்த சின்ன ஸ்பூனை வச்சு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரிய ஸ்பூனில் சேர்க்குறீங்க அப்படின்னா 2.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க, ரொம்ப சரியாக இருக்கும். இப்போ இதை லைட்டாக நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம மூடி வச்சுட்டு இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அந்த மசாலா வாடெல்லாம் போய் நம்ம வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம முனிக்கி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆச்சு. குழம்புல இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு நல்லா. இந்த ஸ்டேஜில் நம்ம முனிக்கி வச்சுருக்கிற அந்த வெந்தயம் இருக்குது இல்லையா, அதை போட்டுக்கலாம். வெந்தயம் குழம்பு 2-3 விதமாக பண்ணுவாங்க. ஒன்று தாளிக்கும் போது வெந்தயம் மட்டும் சேர்த்து தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாளிக்கும் போது வெந்தயம் போடாமல் இந்த மாதிரி பொடி மட்டும் கடைசியாக தூவி விடுவாங்க. இப்போ நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி செய்வாங்க. இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சது. நம்ம வறுத்து பொடி பண்ண வெந்தயத்தை குழம்புல தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், குழம்பு எந்த அளவுக்கு திக்காக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, சூடான சாதத்தில் கொஞ்சோண்டு தயிர் ஊற்றி இந்த குழம்பு ஊற்றி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். திரும்ப திரும்ப நீங்கள் இதை செஞ்சு சாப்பிடுவீங்க. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இவ்வளோ பொறுமையாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.